அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அப்படின்னா எப்படி தெரியாமல் இருக்கும்? எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான 57க்கு மேலே இப்போ பாய்சன் கொடுத்து இந்த விஷசாராயம் குடித்து எத்தனையோ பேர் செத்துருக்காங்க. 57க்கு மேலே செத்துருக்காங்க. 100க்கு மேலே ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காங்க. நேற்றைக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனதில் 2 பேர் செத்துருக்காங்க. அப்போ யார் மேலே தவறு இருக்குது? ஆளுங்கட்சிக்கு தெரியாமல் கள்ளச்சாராயம் காய்ச்சுவாங்களா? ஏன் இந்த மாதிரி நடக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக இந்த மாதிரி இப்போ காய்ச்சுறாங்க? மெத்தால்டுன்னு சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கலை கலந்தாலே அந்த நல்ல சாராயம் கூட கள்ளச்சாராயமாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. கள்ளச்சாராயத்துலேயும் சாராயமே கள்ளத்தனமாக காய்ச்சுறாங்க. அது கள்ளச்சாராயமாகுது. அந்த கள்ளச்சாராயத்துலேயும் இந்த மெத்தால்டுன்னு சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கலை கலந்தால் அந்த கெமிக்கல் மனிதனுடைய உறுப்புகள் பாதிக்கப்படும். முதல்ல கண் பார்வை மங்கும், அதுக்கப்புறம் கை கால் உலர்வு இழக்கும், வயிற்று வலி உண்டாகும், கண் பார்வை மங்கும், போக போக கண் தெரியாமலும் போகும். அந்த மாதிரி கெமிக்கல் கலந்த மெத்தால்டு அதை கலந்தோம்னா எப்படி? அந்த மெத்தால்டு பெரிய பெரிய கம்பெனிகளில் போல்ட்டு நட்டு இந்த மாதிரி மற்ற உபகரணங்கள் தயார் பண்ணுறதுக்காக அந்த மெத்தால்டுங்கிற கெமிக்கலில் யூஸ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட கெமிக்கலை இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சல் இடத்துக்கு எப்படி வந்தது, யார் மூலியமாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரும் கண்டுபிடிச்சு சொல்லவும் முடியலை. உண்மையே வெளிவரவில்லை. யாரும் இதுவரைக்கும் உண்மையை தெரியல, எதுக்காக இறந்தாங்க இத்தனை பேர் அப்படின்னு. ஒரு சில பேர் சொல்கிறாங்க பார் திறந்து வச்சுருக்காங்க, 200 ரூபா 300 ரூபா ஒரு பாட்டில், 200 ரூபா, அதை வாங்கி குடிக்க வேண்டியதானே? ஏன் கள்ளச்சாராயம் அப்படிங்கிற பேரில் இதை வாங்கி குடிக்கிறீங்க? 60 ரூபான்னு சொல்லி எல்லோரும் இதை வாங்கி குடிக்கிறீங்க. அப்போ உயிர் பலி ஆயிடுச்சா? ஒரு குடும்பமே உயிர் பலி. ஏன் இதை வாங்குகிறாங்க? காசு கம்மியாக இருக்கிறதுனால வாங்கி குடிக்கிறது தானா? ஏன் நீங்கள் ஏன் இதை அலோவ் பண்ணுறீங்க? கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு ஏன் அலோவ் பண்ணுறீங்க? அலோவ் பண்ணால் குடிக்கத்தான் செய்வாங்க. ஏன் முதலே இதுக்கு முன்னாலேயே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்கன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நாடே தெரியும், ஊரே தெரியும், உலகமே தெரியும். ஏன் இப்போ ஆட்சியாளர்களுக்கு ஏன் தெரியாமல் இருக்கும்? தெரிஞ்சிருக்கும்ல. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஆரம்பத்திலேயே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த அளவுக்கு உயிர் பலியாகிற அளவுக்கு வருமா? இத்தனைக்கும் இல்லாதவங்க தான் உயிர் பலியாகியிருக்காங்களே தவிர இருக்கிறவங்க யாரும் அந்த சாராயத்தை குடித்து பலியாகிற மாதிரி இல்லை. தெரியலை. கணக்கெடுத்து பார்த்தா எல்லாம் இல்லாதவங்க தான், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க தான் பாரில் போயோ ஒயின் ஷாப்பில் போயோ வாங்கி குடிக்க முடியாத அளவுக்கு வருமானம் வராதவங்க தான் இந்த 60 ரூபா ஏன் நமக்கு மேல் அப்படின்னு சொல்லி 60 ரூபாயை கொடுத்து குடிக்கிறாங்க. ஏன் குடிக்கிறாங்க? இவங்க காய்ச்சப்பித்தானே. கள்ளச்சாராயம் உங்களை யார் காய்ச்ச சொன்னது? அவங்கள பிடிக்க வேண்டியதானே. இவங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும், ஒயின் ஷாப்பை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர எங்கே ஒழிச்சாங்க? கள்ளச்சாராயத்தை மேன்மேலும் ஊக்குவிக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் கள்ளச்சாராயம் நடமாடுது. என்ன இது ஆட்சி நடத்துகிறாங்க? அதில் போக சில எதிர்கட்சி தலைவர்கள்லாம் சேர்ந்து முதலமைச்சரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு, அதனால் முதலமைச்சரை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. ராஜினாமா பண்ணியிருப்பார். பண்ணிவிட்டு மகனை தூக்கி வச்சுட்டு ராஜினாமா பண்ணிடுவார். அவர் அம்பொன்னு போயிடுவார்.
மகன் அதுக்கு மேலே விளையாட்டுத்துறை அமைச்சர், வருங்கால முதல்வராக. வருங்கால முதல்வராக வந்தால் எப்படி இருக்கும் நாடு? அப்பாவே இப்படி இருந்தாருன்னா, அப்பா ஆட்சி ஆண்டே இப்படி இந்த நிலைமையில் இருக்குன்னா, மகன் ஆட்சி ஆளும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? யோசனை பண்ணி பாருங்கள். எனக்கு பெத்த பையன் என்னை மாதிரி தாங்க ஆட்சி ஆளுவான். அதையும் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். மொத்தத்தில் என்னை பொறுத்தவரைலாம் ஆட்சியை கலைக்கணும். ஆட்சியை கலைச்சி ராஷ்டிரபதி ஆட்சி வரணும். அப்போ தான் நாடு திருந்தும். ரவுடிசம் ஒழியணும். முதல்ல நான் தான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேனே, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி முதல்ல ரவுடிசத்தை ஒழிக்கணும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. ரவுடிசத்தை ஒழிக்கணும். எங்கே பார்த்தாலும் ரவுடிசம். இந்த போன வாரம் ஒரு இதில் வந்து டிராஃபிக் இடைஞ்சலில் போலீஸ்காரர், நேர்மையான போலீஸ் அதிகாரி ஒருத்தர் ஹெல்மெட் இல்லாமல் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் ஒருத்தன் பெரிய ஜவுளி கடை ஓனர் பையன் ஹெல்மெட்டு எங்கடா அப்படின்னு கேட்டதுக்கு, ஹெல்மெட்டு இல்லை, ஹெல்மெட்டு போட முடியாது, ஹெல்மெட்டு போட மாட்டேன், இதுக்கு முன்னால் போடாமல் தான் வர்றேன், ஆனால் இப்போயும் போட மாட்டேன், என்றைக்குமே போடுறது இல்லை அப்படிங்க. போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. போட முடியாதுயா, என்னையா செய்வேன், செஞ்சுக்கோ அப்படிங்க. ஒரு போலீஸ் அதிகாரியை மிரட்டுற அளவுக்கு ஓனர் பையன் இருந்தால், இல்லை ஓனர் பையன் என்ன பிறகு என்ன குறுநில மன்னர்ன்னு நினைப்பா? இல்லை, கேட்குறேன். எல்லாருக்கும் ஒரு சட்டம், உனக்கு ஒரு சட்டமா? முதலாளி பையன்னா மிரட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்தில் இறங்கிட்டாங்க. வாக்குவாதத்தில் இவர் சாவியை பிடிங்கி வச்சுக்கிட்டார். ஓரமண்ணிடா அப்படின்னு சாவியை கொடுறான் அப்படின்ட்டு போலீஸ்காரன் சட்டையை பிடிச்சே உலுக்கி கேட்குறான், சாவி கொடுறா அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு ரவுடிசத்தை வளர்த்து விட்டது யாரு? அந்த அளவுக்கு ரவுடிசம் வளருது தமிழ்நாட்டில். அப்போ அந்த மாதிரி அளவுக்கு ரவுடிசத்தை வளர்த்து விட்டது யாரு? டிராஃபிக் இடைஞ்சலில் சிக்னல் போட்டிருக்கு. அந்த சிக்னலை பார்த்து வர்றதுக்கு இல்லாமல் அவன் பாட்டை வர்றான் போடுறான். அது என்ன அது? அப்போ நீங்கள் பொதுமக்கள் உயிரை பறிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அரசினுடைய நோக்கம். அப்படித்தானே? யார் இந்த ஆட்சி தட்டி கேட்குறாங்களோ அவங்க உயிரை பறிக்கணும், ரவுடியை விட்டு அவனை அடித்து கொள்ளணும். தானே இவங்களுடைய திட்டம். இப்போ எதிர்கட்சிக்கிறவங்க எல்லாரும் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும், ஆட்சியை கலைக்கணும் அப்படிங்கிறாங்க ஒரு சில பேர். நானும் சொல்கிறேன், ஆட்சியை கலைக்கணும். முதலமைச்சர் ராஜினாமா பண்ணால் மட்டும் பத்தாது, ஆட்சியை கலைக்கணும். ஒரு 6 மாதமாவது ராஷ்டிரபதி ஆட்சியை கொண்டு வாங்க, பிரகடனப்படுத்துங்க ராஷ்டிரபதி ஆட்சியை. அப்போ தான் நாடு ஒழுங்கான முறையில் வரும். ரவுடிசம் திருந்தும், எங்கே பார்த்தாலும் கள்ளச்சாராயம் இருக்காது, அது ஒழிக்கும். இத்தனை மணிக்கு மேலே பார் திறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போடுங்க. இடையிலேயே போட்டாங்க, இப்போ பழையபடியும் திறந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குது நாட்டில்? கரண்ட் கட்டு ஒரு பக்கம், விலைவாசிகள் ஒரு பக்கம் உயருது. இதெல்லாம் கவனிக்காத அரசு இந்த கள்ளச்சாராயத்தை எப்படி ஒழிக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கள்ளச்சாராயத்தை உருவாக்குறதே இந்த ஆட்சி தானே. நான் சொல்லலை, எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ கள்ளக்குறிச்சியில் பாருங்கள், எல்லா மக்களும் இந்த அரசைத்தான் குறை சொல்கிறாங்க. எல்லா எதிர்கட்சிகளும் சொல்கிறாங்க. ஏன் எங்கள் அண்ணியார் பிரேமலதா விஜயகாந்த் கூட இந்த ஆட்சி தான் காரணம் அப்படிங்கிறாங்க. எல்லாரும், அந்த அம்மா மட்டும் இல்லை, எல்லாரும், நானே சொல்கிறேன்,
ஏன் முதலமைச்சர் பார்த்து இது தடுக்க முடியாதா? ஏன் தடுக்க முடியாது? இந்த பிரச்சனை தான் சட்டசபையிலையும் பேசுகிறாங்க அதிமுககாரங்க, மற்ற எதிர்கட்சிக்காரங்க. ஆனால் அதிமுககாரங்களை மட்டும் குண்டுகட்டாக தூக்கி வெளியே போடுறாங்க. ஏன்? அப்போ அதிமுக ஆட்சி இருக்கும்போது நீங்கள் எதிர்கட்சி லைன்லேருந்து நீங்கள் கேட்கலையா, தட்டி கேட்கலையா? அவங்க உங்களை இந்த மாதிரி இப்படியா குண்டுகட்டாக தூக்கி போட்டாங்க? நீங்களா சட்டையை கிழிச்சிக்கிட்டு வெளியே எடுத்து எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு காரில் ஏறுறீங்க. அப்போ அவங்க நடித்தாங்களா, நீங்கள் நடித்தீங்களா? நான் அதுக்காக அதிமுகவுக்கு சப்போர்ட் நான் பண்ணலை. அவங்க யோகியம் இல்லை. நீங்கள் ஒரு சட்டசபையில் கேட்டீங்க, ஜெயலலிதாவை கொன்னது யார், அம்மாவை கொன்னது யார், அம்மாவை கொன்னது யார் அப்படின்னு கேட்டீங்க. அது ரைட் தான், கொன்னது யாருன்னு அவர் வாய் திறந்து பேச மாட்டார். ஏன்னா அவரும் சம்மந்தப்பட்டிருக்காருல்ல. ஏன் பேசுவார்? எதுக்காக பேசுவார்? அதை விடுங்க. இதுக்கு வாங்க வழிக்கு கள்ளச்சாராயம் பிடிச்சி எத்தனையோ பேர் மாறிட்டாங்க, இன்னியும் மாளா போகிறாங்க, எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அதுக்கு வாங்க வழிக்கு. அதுக்கு யார் காரணம்? நீங்கள் தானே காரணம். போனதை விடுங்க, போனதை பற்றி என்ன பேசுறது? அப்போ இது அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு தானே. ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்க. 10 லட்சம் யாருக்கு? எங்கள் குடும்பம் செத்து போச்சு, சாராயம் பிடிச்சி எங்கள் குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. அந்த 10 லட்சம் எங்கள் குடும்பத்துக்கு வருதா, உங்கள் குடும்பத்துக்கு போகுதா அப்படின்னு யார் பார்த்தா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போதான் ஒரு குடும்பத்துக்கு 50,000 வீதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கிட வேண்டிய விஷயம். அதுவும் கூட ஏன் கொடுக்கணுமுங்க? எல்லாம் மக்கள் வரிப்பணம் தானே இப்படி விரயமாகுது. யார் வீட்டு சொத்தும் இல்லை, யார் அப்பா வீட்டு சொத்தும் கிடையாது. மக்கள் வரிப்பணம் தான். ஏழை இல்லாதவர்கள், எளியவர்கள் அந்த 10 லட்சத்தை அந்த எத்தனையோ மக்கள் வாழ்வாதாரம் தேடுறதுக்கு வீடு இல்லாமல், வாழ்வதற்கு வீடு இல்லாமல், குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாமல் பஞ்சம் பட்டினியாக பிளாட்பாரத்தில் படுத்து தூங்கி எந்திரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அன்றாட காட்சிகள். அவங்களுக்கு வீடு இல்லை. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க, அதை வரவேற்கிறேன். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் கலைஞர் பிரிவிலேயே இருக்குது. ஏன் அதை ஃபாலோ பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ணலை? மக்களுக்கு நன்மையாகும்ல, அந்த நன்மையை செய்யுங்க. ஏன் மக்களுக்கு தீமை விளைவிக்கிறதுக்கே நீங்கள் பார்க்குறீங்க? இந்த பாருங்கள், எத்தனையோ உயிர் போயிடுச்சு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க ஆளுங்கட்சிக்காரங்க? இப்பயும் கூட சில பேர் எங்கள் ஸ்டாலின் செஞ்சதுக்கு இதுவரைக்கும் யாருக்குமே குடும்பத்துக்கு 10 லட்சம் ஒதுக்கியிருக்கேன்னு யாருமே சொல்லலை. எங்கள் தலைவர் தான் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்? உங்கள் தலைவர் உங்கள் கையில் இருந்து போட்டாரா? இல்லை கேட்குறேன். யார் வீட்டு பணம்? ஏழை மக்கள் வரிப்பணம் தான் அது 10 லட்சம். அந்த 10 லட்சத்தை அறநிலைத்துறை எடுத்துக்கோங்க. எத்தனையோ கோயில் பாழடைஞ்ச கோயில், அதை புதுப்பிக்கலாம். எத்தனையோ ஏழை மக்கள் வீடு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க, அவங்கள வாழ வைக்கலாம். வாழ வைக்கலாம்ல. எத்தனையோ ஏழைகள் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுற குடும்பத்தை வாழ வைக்கலாம். நீங்கள் பணக்கார குடும்பத்தை வாழ வைக்கிறீங்களே, மேன்மேலும் இல்லை. இளைஞர்கள், எத்தனையோ இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வேலை இல்லாமல் படித்த இளைஞர்களும் படிக்காத இளைஞர்களும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. படித்த இளைஞர்களுக்கு கவர்மெண்ட்டில் வேலை கொடுங்க. படிக்காத இளைஞர்களுக்கு ப்ரைவேட்டு கம்பெனிலையோ, ப்ரைவேட்டு ஆஸ்பத்திரியிலையோ, ப்ரைவேட்டு கம்பெனிகள்லையோ ஏதாவது ஒரு வேலை போட்டு
கொடுக்குற மாதிரி ஒரு உத்தரவு போடுங்க. ஒரு சாதாரண செக்யூரிட்டி வேலைக்காவது படிக்காத இளைஞர்களை எடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கும் இல்லாமல் 10 லட்சம் 15 லட்சம் 50 லட்சம்னு சொல்லி இந்த மாதிரி வேஸ்ட்டாக ஏன் செலவழிக்கிறீங்க? நல்லா கேட்கலாம். அதுதான் உண்மை. மக்கள் திருந்தணும். மக்கள் திருந்தணும். இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்படுறாங்கன்னு மக்கள் யார் காரணம்? ஆட்சியாளர்கள் தானே. அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை தானே நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. நல்ல மனம் படைத்தவர்களை தேர்ந்தெடுக்கிறீங்களா? இல்லை. நல்ல மனுஷங்களாக இருந்தால் நல்ல அரசியல் தலைவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், அரசியல் தலைவர்கள் யாரும் நல்லவங்க யாருமே கிடையாது. நல்லவங்க யாராவது இருந்தால் தான் அவங்கள மேலே ஒத்துக்கு போக சொல்லிடுறீங்களே, வழி அனுப்பி வச்சுருக்கீங்களே. அப்படி நல்ல மனுஷன் ஒருத்தர் அரசியல் லெவலில் ஒரு நல்ல மனுஷன் இருந்தாருன்னா அவர் எங்கள் கேப்டன் விஜயகாந்த் தான். அவரை முதலமைச்சராக எடுத்து வச்சிங்களா? இல்லை. நீங்களும் ஒரு திருடன், நானும் ஒரு திருடன். 2 பேரையும் தானே மாறி மாறி எடுத்து வைக்கிறீங்க. ஏதோ இந்த கடையினால நமக்கு வருமானம் வரணும். ஏழைகள் எப்படி போனால் நமக்கு என்ன? மக்களாட்சின்னு சொல்கிறீங்க. மக்களாட்சி எங்கே இருக்குது? மக்களாட்சி மக்களைத்தான் இந்த பலிக்கிடவாக ஆக்குறீங்களா இந்த ஆட்சியாளர்கள்? மக்களாட்சியாக கொண்டு வரீங்க நீங்கள் நாட்டில். தேவையில்லாமல் மக்களை சாடுறீங்க. மக்கள் பைத்தியக்காரங்க. மக்கள் பைத்தியம் இல்லை, பைத்தியங்கள்லாம் ஆக்கப்படுறாங்க அரசியல்வாதிகள்னால. ஒருத்தர் 2000 ரூபா கொடுத்தாரு. 2000 ரூபா கொடுத்து எங்களுக்கு ஓட்டு வைக்கணும் அப்படிங்காரு. இன்னொருத்தர் 3000 ரூபா கொடுத்து எங்களுக்கு ஓட்டு வைங்காரு. யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டுங்கிற நிலைமை என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் நாடு முன்னேறும். நாடு முன்னேறுமோ முன்னேறாதோ மக்கள் முன்னேறணும். மக்கள் நல்லா பண்ணணும். மக்கள் திருந்தணும். திருந்தி ஓட்டு போடணும். அதுதான் என்னுடைய நான் ஆரம்பத்திலிருந்து நான் சொல்கிறேன். இதனால் அனைவரிடையும் இருந்து நான் இந்த பேச்சோடு நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.